ஹலோ கைஸ், வெல்கம் டு டெய்லி சம்பவம். இன்னைக்கு 6:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வண்டி எடுத்துட்டு நேராக ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்முக்கு வந்து பார்த்தேன், வழக்கம் போல் யாருமே இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு. தரமாக வார்ம் அப் பண்ணிட்டு நேராக ஒர்க் அவுட்டில் இறங்கியாச்சு. ஆமாம் கைஸ், இன்னைக்கு கொஞ்சம் கடினமான நாள் தான். இன்னைக்கு லெக்கையும் ஷோல்டரையும் பிரித்து விடலான்னு பிளான் பண்ணிட்டோம். வழக்கம் போல் இன்னைக்கு விக்கி ப்ரோ லேட்டாக தான் ஜாயின் பண்ணார். 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டோம். லெக்குக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 வேரியன்ட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட் போட்டோம். லெக் ஒர்க் அவுட் போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால இன்னைக்கு கொஞ்சம் வலி பயங்கரமாக இருந்துச்சு. லெக் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நேராக ஷோல்டர் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏதோ ஒன்று மறந்து வச்சுட்டு தேடிட்டு இருக்கேன் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை, என் ஃபோனு தான். ஃபோனில் ரெக்கார்டு போட்டது நான் தான், ஆனால் எங்கே வச்சுன்னே தெரியாமல் தேடிட்டு இருக்கேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு. வர ஞாபகம் மருதி அதிகமாகிட்டே போகுது. ஷோல்டருக்கு ஒரு 3 ஒர்க் அவுட் போட்டு சிக்கன் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. குளிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். வழக்கம் போல் 2 தோசை 2 முட்டை தோசை. இன்றைக்கி ஸ்கை க்ளௌடியாக சூப்பராக இருந்துச்சு. அதை ரசிச்சுக்கிட்டே நேராக நம்ம ஐயாவுக்கு ஒரு கும்பிட போட்டு தரமான சாத்துக்குடி ஜூஸை போட்டு நின்று அந்த ஜூஸ் கடையில் நாம் தமிழர் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கரில் இருந்தவர் நம்ம சாட்டை துரைமுருகன் மாதிரியே இருந்துச்சு. போடா விஜய். அப்புறம் கடைக்கு வந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. லஞ்சை முடிச்சுட்டு வேலையை பார்க்கலான்னு பார்த்தேன். பிரீமியர் ப்ரோவில் ஒரு பிரச்சனை, அவனை சரி பண்ணிட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிற வழியில் மீனுக்கு சாப்பிட வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாய்.